கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய நாளிலும் அப்பா உங்களை புதிய நன்மையினாலும் கிருபையினாலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம். இன்னைக்கும் அப்பா உங்களோடு கூட பேச போகிற வார்த்தை மத்தேயு 4:4. மேத்யூ 4:4. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். இன்னைக்கு அப்பா உங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தங்கள், அந்த வாக்கு தத்தத்தை நீங்க சொல்ல சொல்ல அது அப்படியே நிறைவேறும். நானும் அநேக முறை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அந்த வாக்கு தத்தத்தை நீங்க சொல்லும் பொழுது அது நிச்சயமாக நிறைவேறும். நீங்க பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகல என்று சொல்லி வேதனையோடு கூட பார்த்து கொண்டிருக்கலாம். அப்பா சொல்லியிருக்காங்க, மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்று சொல்லியிருக்காங்க. அந்த வார்த்தையை நீங்க சொல்லணும். என் மகன் என் மகள் தனிமையா இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அப்பா நீங்க எனக்கு உண்டாக்கி கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். அப்படி நீங்க அப்பாவுடைய வார்த்தையை சொல்லும் பொழுது அந்த வார்த்தை நிச்சயமா நிறைவேறும். அநேகர் வியாதி படுக்கையில நீங்க பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. டாக்டர்கள் முடியாதுன்னு கைவிரிக்கிறோம். அப்பாவுடைய வார்த்தை சொல்லுகிறது, அவருடைய ஆவினாலே சாவுக்கு ஏதுவான சரீரமா இருந்தாலும் உயிர்ப்பிப்பேன் என்று சொல்லுகிறார். அந்த வார்த்தையை சொல்லுங்க. அப்பா உங்க ஆவினாலே சாவுக்கு ஏதுவான என் சரீரத்தை நீங்க உயிர்ப்பிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அவங்களால சொல்ல முடியலையா? சொந்தக்காரங்க பக்கத்துல இருப்பீங்க, நீங்க சொல்லுங்க. பெற்றோர் இருப்பீங்க, இல்ல பிள்ளைகள் இருப்பீங்க, நீங்க சொல்லுங்க. உம்முடைய ஆவினாலே சாவுக்கு ஏதுவான இந்த சரீரத்தை உயிர்ப்பிக்கிறதுக்காக நன்றி அப்பான்னு நீங்க சொல்லும் பொழுது அந்த வார்த்தை நிறைவேறும். இப்படி எல்லாவற்றுக்கும் அப்பாவுடைய வார்த்தை இருக்கு. அதுக்குதான் நம்ம என்ன பண்ணணும், பைபிள நிறைய படிக்கணும். அந்த வார்த்தை இங்கேயும் அப்பா தான் சொல்றாங்க, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைனாலும் பிழைப்பாங்க. மரணத்துக்கு ஏதுவான காரியமா இருந்தாலும் பிழைக்க வைக்க அப்பாவால முடியும். யோசுவா 21ஆம் அதிகாரம் 45. ஜோசுவா 21:45. கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல்வார்த்தைகளில் எல்லாம், இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல் வார்த்தைகள் எல்லாம். இன்னைக்கு இஸ்ரவேல் குடும்பத்தாரா நாம தான் இருக்கோம். நமக்கு சொல்லி இருக்கிற எல்லா நல்ல வார்த்தைகள் இந்த வேதத்துல அப்பா நமக்கு கொடுத்திருக்காங்க. அந்த வேதத்துல இருக்கிற நல்வார்த்தைகள் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று. ஸ்தோத்திரம். அப்பா சொன்ன ஒரு வார்த்தையும் தவறி போவதே இல்லை. நிச்சயமாய் அது நடக்கும். நீங்க அப்பாவுடைய வார்த்தையை சொல்ல 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 அது நிச்சயமாக நடக்கும். பிசாசும் வார்த்தையை சொல்லுவோம், அப்பாவோட வார்த்தை வரும், பிசாசு சொல்லுவோம், அதெல்லாம் எப்படி நடக்கும்? ஸ்தோத்திரம். இங்கேயும் அப்படிப்பட்ட காரியங்கள் உங்களுக்கு 2 காரியத்தை உங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறேன். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அப்பா ஆதாமுக்கு சொன்னாங்க, அந்த பழத்தை சாப்பிடக்கூடாது என்று சொன்னாங்க. இங்க அந்த பிசாசு என்ன பண்ணுச்சு, தந்திரமா ஏமாத்தி அந்த பழத்தை சாப்பிட வச்சது. அப்ப அப்பா சொல்றாங்க, ஜெனிசிஸ் 3:17. பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து. யார் வார்த்தைக்கு செவி கொடுத்தாரா? மனைவி வார்த்தைக்கு செவி கொடுத்து. இப்போ பிசாசு என்ன பண்ணுவான், நேரடியா முன்னாடி பேச மாட்டான். உங்க சொந்தக்காரங்க, இனத்தார், ஜனத்தார், அக்கம் பக்கத்துல இருக்கவங்க, கூட வேலை செய்யறவங்க, இப்படி யார் மூலமாக அவிசுவாசமான வார்த்தைகளை பேசுவான். எங்க மனைவி பிசாசு அல்ல. அந்த நேரத்துல கூட இருந்தது அவங்க மட்டும்தான். இன்னைக்கு உங்க கூட யாரு இருக்கான்னு பாருங்க. நீங்க விசுவாசமா அப்பாவோட வார்த்தையை சொல்லுவீங்க, அப்பா என்ன நிச்சயமா செய்வார். அது எப்படி நடக்கும்னு சொல்றதுக்கு கூட இருக்கிற ஆளுங்க இருப்பாங்க. அதுதான் அந்த அவிசுவாசமான வார்த்தை. அதுதான் அப்பா இங்க சொல்றாங்க, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று சொன்னதை நீ புசிச்சதுனால என்ன ஆயிட்ட, உனக்கு சாபம் வந்தது. அதே ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஜெனிசிஸ் 15:4. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல. அப்பாவோட வார்த்தை இங்க வருது. ஆபிரகாம் பார்த்து சொல்றாங்க, இவன் உனக்கு இவன்னா யாரு? வெர்ஸ் 2, 2வது வசனம். ஆபிரகாமு எனக்கு குழந்தை இல்லை, எனக்கு வயசாயிடுச்சுன்னு எலியேசர் தான் தனக்கு சுதந்திரவாளின்னு நினைக்கிறாரு. அப்பா சொல்றாங்க, அவன் கூட உனக்கு சுதந்திரவாளி இல்லப்பா, நான் உனக்கு பிள்ளையை கொடுப்பேன்னு சொல்லி அப்பா வாக்குத்தத்தம் கொடுக்குறாங்க. இங்க பிசாசு யாரை பயன்படுத்துறான்னு பாருங்க. ஆதியாகமம் 16:2. சாராய் ஆபிரகாமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடி கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறான். பிசாசு எப்படி பேசுறான் பாத்தீங்களா? அப்பா குழந்தை கொடுப்பேன்னு சொல்றாங்க. இங்க பிசாசு யார் மூலியமா பேசுறான்? மனைவி மூலமாக பேச.
இப்பயும் சொல்றேன், சாராய் பிசாசு கிடையாது. பிசாசு யார வேணாலும் அந்த நேரத்துல யாரு பேச்ச சொன்னா நீங்க கேட்பீங்களோ, அவங்க மூலமா தான் பிசாசு பேசுவான். ஸ்தோத்திரம். இன்னைக்கு இந்த சிச்சுவேஷன்ல நீங்க விசுவாசமா பேசிட்டு இருக்கும் பொழுது, நீங்க யார ரொம்ப மதிக்கிறீங்களோ, அவங்க மூலமா தான் பிசாசும் அவிசுவாசமான வார்த்தைய பேசுவான். அததான் எங்க அப்பா காண்பித்து குடுக்குறாங்க. அப்பா கர்ப்பத்த அடைச்சிருக்காராம். அடிமை பெண்ணோடே சேரும். ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றால், சாராயின் வார்த்தைக்கு ஆபிரகாம் செவி கொடுத்தான். இப்ப என்ன ஆயிப்போச்சு? ஆண்டவருடைய திட்டம் எல்லாமே பிளாக் ஆகுது. ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களை குறித்து செய்ய வேண்டிய சித்தம் அநேகமா இருக்கு. பிசாசு ஏதாவது ஒரு காரியத்துல என்ன பண்ணுவான்? பிளாக் பண்ணுவான். இந்த ஆபிரகாம் சந்ததியில தான் தாவீது வரணும், ஏசப்பா வரணும். எவ்வளோ பெரிய திட்டம் இருக்குது. பிசாசு எல்லாவற்றையும் என்ன பண்றான்? பிளாக் பண்றான். அப்ப ஆண்டவருடைய வார்த்தை விசுவாசியாதபடிக்கு இப்படி அவிசுவாசமான வார்த்தை வரும். அதெல்லாம் என்ன பண்ணுங்க? தள்ளி போடுங்க. கடைசியா ஒரே ஒரு வசனம். யாத்திராகமம் 4:30. எக்ஸோடஸ் 4:30. கர்த்தர் மோசேக்கு சொல்லிய சகல வார்த்தைகளையும் கர்த்தர் யாருக்கு சொன்னாரு? மோசேக்கு சொல்லிய சகல வார்த்தையிலும் ஆரோன் சொல்லி. இப்ப அப்பா எனக்கு இந்த வார்த்தையை கொடுத்தாங்க. நான் பார்த்து கொண்டு இருக்கவங்க எல்லாருக்கும் சொல்றேன். நீங்க எல்லாம் ஆரோன்னு, நீங்க எல்லாம் என்ன பண்ணணும்? சொல்லணும். இந்த வார்த்தை என்ன பண்ணணும்? விசுவாசிச்சு சொல்லணும். அப்படி சொல்லும்போது என்ன? ஜனங்களின் கண்களுக்கு முன்பாக அந்த அடையாளங்களை செய்தார். அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஜனங்களின் கண்களுக்கு முன்பாக உங்க இனத்தார், ஜனத்தார், சொந்தக்காரங்க எல்லார் கண்களுக்கு முன்பாக அற்புதம் நடக்கும் சொல்றோம். அப்பாவுடைய வார்த்தையை சொல்ல 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 நடக்கும். இப்பொழுது நம் கண்களை மூடி கல்வாரி சிலுவை நோக்கி பார்க்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, இப்பொழுது உடைய பிள்ளைகளோடு கூட பேசியிருக்கீங்கப்பா. பார்த்து கொண்டிருக்கிற எல்லாருக்கும் அற்புதத்தை செய்கிறேன். இப்பொழுதே உடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. அப்பாட்ட கேளுங்க. அப்பா, இவ்வளவு நேரம் நான் விசுவாசிக்க கூடாதபடிக்கு அக்கம் பக்கத்துல நல்லா தெரிஞ்சவங்க மூலமாவே பிசாசு இது நடக்காதுன்னு சொல்லி சொல்லி சொன்னதுனால நான் சொல்லாம விட்டுட்டேன். அதை சொல்லாம உங்களுடைய வார்த்தையை சொல்லாம விட்ட அந்த பாவத்தை என்னை மன்னிங்கன்னு சொல்லி இப்போ ஒரு தீர்மானம் பண்ணுங்க. தேங்க்யூ ஜீசஸ். நான் இனி அப்பாவோட வார்த்தையை சொல்லுவேன். அந்த வார்த்தை நிறைவேறும். தேங்க்யூ ஜீசஸ். உங்களுடைய பிள்ளைகள் இப்பொழுது ஒப்பு கொடுக்கிறது நிமித்தம் இந்த நொடியை நீர் அற்புதத்தை செய்கிறீரப்பா. படுக்கையில வியாதியாய் கிடக்கிற அந்த மகளை இப்பொழுது நீங்க சுகம் கொடுக்குறீங்க. எஸ், தலைவலி ஜுரம் என்று சொல்லி வேதனையோடு கூட படுத்திருக்கிற அந்த மகளுக்கு இப்பொழுது ஏசப்பா நீங்க சுகத்தை கொடுத்து கொண்டு இருக்கீங்க. அதே போல மகளுக்கு திருமணமாகவில்லையே என்று வேதனையோடு கூட பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கும் இப்போது நீங்க அற்புதத்தை செய்யறீங்கப்பா. சீக்கிரத்துல அவர்கள் திருமணம் நடக்க போகிறதுக்காக ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். அதே போல வேலை ஸ்தலத்துல அம்ரஜா இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் நீர் மாற்றி போட்டு அந்த வேலையை நிமிஷம் ஒரு பிரச்சனை. தேங்க்யூலா. ஒரு நல்ல வேலை கிடைக்காதா என்று சொல்லி அம்ரஜா ஏக்கத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறா. இனி இந்த கம்பெனில என்னால இருக்க முடியாது, இனி இந்த ஆபீஸ்ல என்னால இருக்க முடியாது, இனி இந்த ஹாஸ்பிட்டல்ல என்னால இருக்க முடியாது, எனக்கு ஒரே ப்ரெஷரா இருக்கு என்று சொல்லி அவர்கள் எந்த வேலையை செய்து கொண்டு பார்த்து கொண்டிருந்தாலும் இப்ப சொல்றீங்க உனக்கு ஒரு நல்ல வேலையை ஆமராஜ் அப்பா நீங்க கொடுக்க போறதுக்காக ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். இப்பொழுதே நீங்க அந்த அற்புதத்தை செய்கிறேன். அதே போல இப்பொழுதே குடும்பத்துல ஒரு சமாதானம் சந்தோஷத்தை கொடுக்கிறேன். பார்த்து கொண்டிருக்கிற லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களை நீங்க ரட்சிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். குருடர்கள் பார்க்கிறதுக்காக, செவிடர்கள் கேட்கிறதற்காக, சப்பானிகள் நடக்கிறதற்காக தேங்க்யூ ஜீசஸ். வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. மரித்தவர்கள் உயிரோடு எழுப்புகிற அந்த வல்லமை இறங்குகிறதற்காக பார்த்து கொண்டிருக்கிற குடும்பத்தில் எல்லாரையும் ரட்சித்து ஆசீர்வதிக்கிறதுக்காக சொல்லும். இந்த நாள் முழுவதும் உங்களுடைய கரம் கூட இருந்து அவர்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக சொல்லும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன். நல்லது. ஆமென், ஆமென். தொடர்ந்து பாருங்க. அப்பாவோட வார்த்தையை கேளுங்க. அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. எல்லோரும் ரட்சிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். God bless you. Praise the Lord.